கிரிக்கெட் ஆடுறதுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஒரு இறுக்கமான சிச்சுவேஷனில், ஒரு அழுத்தமான ஒரு சிச்சுவேஷனில் எப்படி அதை கடந்து போகிற ஒரு விஷயத்தை தான் இவங்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய வழிகளோட, மிகப்பெரிய சர்ச்சையோட, ஐபிஎல் கூட அவருக்கு கரம் கொடுக்கல, மனைவியினுடைய ஒரு பிரிவு, இப்படி மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தோடையும் மன அழுத்தத்தோடைய டீமுக்குள்ளே வந்தவர் தான் ஹர்திக் பாண்டியா. 17வது ஓவரை வீசுறதுக்கு வராரு. 36 வருஷ கனவு கனையுது அப்படின்னும் போது எப்படியான ஒரு ஆக்ரோஷமான விளையாட்டை வெளிப்படுத்தியிருக்கணும். தோனியை இன்னைக்கு உலகம் கொண்டாடுறதுக்கு காரணமே அவர் சிறந்த கிரிக்கெட்டர் என்பதல்ல, அதை தாண்டி அவர் சிறந்த ஆளுமை உள்ளவர், கூல் கேப்டன் சொல்றதுக்கான காரணமே இப்படியான இறுக்கமான சிச்சுவேஷனில் சரியாக டென்ஷன் ஆகாம அதை ஹேண்டில் பண்ணுற ஆளுமை தான். உலக வாழ் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024 T20 வேர்ல்ட் கப் அதனுடைய இறுதிப் போட்டி நடந்து முடிஞ்சிருக்குது. இதில் சவுத் ஆப்பிரிக்கா அணி தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் ஆட்டமா மன ஓட்டமா அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் இதில் முழுக்க பேச போகிறோம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களே வந்து சேரும். முதல்ல இந்த இறுதி ஆட்டத்தில் இந்தியா வெற்றிவாகி சூடின ஒரு விஷயத்துக்காக நாங்கள் முதல்ல வாழ்த்து சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அதுக்கு தகுதியான மிகவும் பொருத்தமானவங்க அதை மீண்டும் ஒரு தடவை 17 வருஷத்துக்கு பிறகு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேடயத்தையும் மகுடத்தையும் கிண்ணத்தையும் சுவீகரிச்சிருக்காங்க. அதே நேரம் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒரு தடவையாவது இந்த கிண்ணத்தை முத்தமிடணும் அப்படின்றது உலக அரங்கில் இருக்கிற எல்லா ரசிகர்களுடைய ஆசை தான். ஆனால் அவங்களால ஏன் முடியல அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வி குறித்து அவங்களுடைய கோச்சாக இருந்தவர் கேரி கிறிஸ்டன் என்று சொல்லப்படுகிறவர், அவர் ஊடகவியாளர் ஒரு சந்திப்பில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பதட்ட சூழ்நிலையில் தவறு செய்கிறவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மிக மன வலியோட அவர் கோச்சாக இருக்கிற காலத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை பார்த்து சொல்லியிருந்தார். அந்த ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் நடக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. எதன் அடிப்படையில் இப்படி ஒரு விஷயத்தை முன் வச்சார்? வரலாறு ரீதியாக பார்த்ததா அல்லது கூட பழகினதுனால அவங்களுடைய மனநிலை இதுதான் என்பதா? ரெண்டுக்குமான சாத்தியப்பாடு இருக்குது. நாங்கள் வரலாறை கொஞ்சம் தேடி பார்த்தோமாக இருந்தால், கிரிக்கெட் தொடங்குகிற காலப்பகுதி எதுன்னு பார்த்தீங்களா, 1808 கிரிக்கெட் அவங்க உள்ளூர் போட்டிகளை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியும் வளர்ந்து வர இந்த சந்தர்ப்பத்தில் 1904 இந்த காலப்பகுதியில் அப்போதைக்கு கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தவங்க ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து இப்படியான அணிகள் தான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் முதலாவது டெஸ்ட் வெற்றியை பெறாங்க இங்கிலாந்துக்கு எதிராக. இப்படி அண்டிலிருந்தே கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை செய்கிறவங்களாக அந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பிற்பட்ட காலங்களில் ஐசிசி முறையான ஒரு திட்டமிடலோட இந்த அணிகளை இணைக்கிற ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சு. அண்டிலிருந்தே ஐசிசியுடைய வேர்ல்ட் கப் என்று சொல்லுகின்ற ஒரு விஷயம் எட்டா கனியாக, சுவைக்க முடியாத ஒரு விஷயமாக, என்னதான் கிரிக்கெட்டில் ஜாம்பான்கள் அவன் அணியில் இருந்தாலும் அது முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த சூழலில் ஐசிசியுடைய முறையான கிரிக்கெட்டுக்குள்ள இங்கிலாந்தும் நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியா வார சந்தர்ப்பத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு தடையை ஐசிசி விதிக்குது. அந்த தடைக்கு காரணம் ஐசிசி கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா நாட்டவர்களே தான், அதனுடைய நிர்வாகம் தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட நாட்டுக்குள்ள ஒரு சட்டத்தை போட்டிருந்தாங்க, வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கிரிக்கெட் ஆட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இதன் மீது அதிருப்தி கொண்ட ஐசிசி இவங்களை இணைக்கல. கிட்டத்தட்ட 1970 இருந்து 1991 வரைக்கும் இந்த தடை நீடிக்குது. இதுக்கு பிற்பாடு தான் 1991 அந்த தடையை நீக்கி ஐசிசி சவுத் ஆப்பிரிக்காக உள்வாங்குது. இதுக்கு பிற்பாடு 2007 சவுத் ஆப்பிரிக்கா இன அடிப்படையில் இட நிர்ணயத்தை கிரிக்கெட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அதில் கருப்பு இனத்தவர்களை ஒரு 6 பேரை உள்வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும், 2024 T20 குழாமில் ஒரே ஒரு கருப்பினத்தவர் தான் உள்வாங்கப்பட்டார், ரபாடா மட்டும்தான். இது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாகவும் அங்கிருந்தது. சரி, இப்படி ஐசிசி நடத்துகின்ற வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கின்ற இந்த பொழுதிலேயே இவங்களால் அதை சுவீகரிக்க முடியாத ஒரு பின்னணி இருக்கிறத வரலாறு ரீதியாக பார்க்குற நேரம், முதன் முறையாக 1992 இவங்களும் பங்கு பெற்றுறாங்க. எல்லா மெச்சையும் சக்ஸஸாக செஞ்சுட்டு வந்தவங்க ஒரு கட்டத்தில் இவங்க வெளியே போகிற மெச்சு எதுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு மழை பொழிஞ்சதன் காரணமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஒரு பந்துக்கு 22 ஓட்டங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் மிகப்பெரிய இடியாக விழுந்தது. அந்த நேரத்தில் டிஎல்எஸ் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கல, அதனால் பரிதாபகரமாக முதன் முறையிலே வெளியேற வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை
சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 1996ஆம் ஆண்டு காலிறுதி போட்டியில அதுல தோல்வியுற்று வெளியே போறாங்க. 1999ல அரையிறுதி போட்டி வரைக்கும் முன்னேறிய சவுத் ஆப்பிரிக்கா 4 பந்துல ஒரு ஓட்டம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் உருவாகுது. அந்த பந்துல ஆட்டம் எடுக்கிறாரு டொனால்டு. ஆட்டம் எழுந்ததோட மேட்ச் டைட் ஆகுது. இந்த சந்தர்ப்பத்துல வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு அண்டிருந்த பொறுமுறை தான் புள்ளி பட்டியலில் யாரு முதலிடத்தில் இருக்காங்கன்னு பார்த்தாங்க. ஆஸ்திரேலியா அதிகப்படியான புள்ளியில இருந்ததுனால ஆஸ்திரேலியா இறுதி சுற்றுக்கு போறதுக்கான அனுமதி பெறாங்க. மிகவும் சோகத்தோட அந்த போட்டியிலிருந்து வெளியே போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. 2003ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவே உலக கிண்ணத்தை நடத்துகின்ற ஒரு வாய்ப்பு பெற்றும் கூட குழுநிலை போட்டியோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு 2007ஆம் ஆண்டு அரையிறுதி போட்டியில விளையாடுறாங்க ஆஸ்திரேலியாவோட. எல்லா மிச்சம் சக்சஸாக செஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா 149 ஓட்டங்களுக்கு சுருண்டுறாங்க. இதை 31 ஓவரில் மிக இலகுவான வெற்றியை ஆஸ்திரேலியா பதிவு செய்து அதுலேயும் இடைநடுவே வீட்டுக்கு போறதாக அமைஞ்சிச்சு. 2011 நியூசிலாந்துக்கு எதிரான காலிறுதி போட்டியில மிக மோசமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. 64 ரன்களுக்கு 8 விக்கெட்டை இழந்து மிக மோசமாக தோக்குறாங்க. 2015 மிக பலமிக்க அணியாக எல்லா அணிகளையும் துவசம் செஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா அரையிறுதி போட்டியில தோல்வியை தழுவுறாங்க. இந்த டீம்ல ஸ்மித் இருந்தாரு, ஸ்டெயின் இருந்தாரு, ஏபிடி வில்லியர்ஸ் இருந்தாரு, மில்லர் இருந்தார், டூப்ளசிஸ் இருந்தாரு. இப்படி பலமான அணியாக இருந்தாலும் அந்த காலிறுதி அரையிறுதி அந்த கண்டம் இருக்கு இல்லையா, அதை அவங்களால தாண்ட முடியாம வீட்டுக்கு போறாங்க. இப்படி இதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டு போற நேரத்துல தான் 2019ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப் மேட்ச்ல மிக மோசமான கசப்பான தோல்விகளோட அவங்க முதல் நில போட்டிகளுடைய வீட்டுக்கு போறதாக அமைஞ்சிச்சு. T20 பொறுத்த வகையில 2009ஆம் ஆண்டு அரையிறுதி போட்டியில பாகிஸ்தான்ல தோற்று இறுதி வாய்ப்பை இழந்து வீட்டுக்கு போறாங்க. 2014 அரையிறுதி போட்டியில இந்தியாவை சந்திக்கிறாங்க. அதுலயும் தோல்வி அடைந்து இறுதி போட்டி அந்த கனவு இல்லாம அவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்படி ஐசிசியுடைய வேர்ல்ட் கப்ல இவங்களால அரையிறுதியோ காலிறுதியோ சில நேரங்களில் குழுநிலை போட்டிகளில் கூட வெற்றி அடைய முடியாம வீட்டுக்கு போன சரித்திரங்களை பார்த்து விமர்சகர்கள் மட்டுமல்ல ரசிகர்களிடையே இருக்கிற விமர்சனம் என்ன தெரியுமா? இவங்க காலிறுதியையோ அரையிறுதியோ தாண்ட மாட்டாங்க. காரணம் அழுத்தங்களின் போது இவங்க சந்திப்பதற்கு தைரியம் இல்லாதவர்கள் மிகப்பெரிய விமர்சனம் இருந்துச்சு. இந்த விமர்சனத்தை உடைச்செறிகிற மாதிரி தான் இந்த ஆண்டு ஆப்கானிஸ்தானுடைய அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு போனது. அந்த வரலாறை மட்டும்தான் அவங்களால் மாற்றிலுமே தவிர அவங்களுடைய மனோநிலை சார்ந்த வரலாறா அவங்களுடைய கோச் கெரி கிறிஸ்டன் சொன்ன பதட்டத்தின் போது தவறு செய்கிறவர்கள் என்ற மனநிலையை அவங்களால மாற்றலாம போயிருக்கு. உண்மையிலே இந்த இறுதி போட்டி இந்தியாவினோட இறுதி போட்டி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ரோஹித் சர்மா பெட்டிங்கை சாய்ஸ் பண்ணாரு. காரணம் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு டாக்கெட்டை அடிச்சு வச்சா அதை பார்த்தே அறவாசி இடிஞ்சு விழுந்துருவாங்க சவுத் ஆப்பிரிக்கா என்பது அவருக்கு தெரியும். அதனால என்னவோ பெட்டிங்கை சாய்ஸ் பண்ணாரு. அவங்க சேகரித்த ரன் நிர்ணயிக்கப்பட்ட ரன் எவ்வளவு கேட்டீங்களா? இந்தியாவில் நிர்ணயிக்கப்பட்ட ரன் 176. 177 எடுத்தா வெற்றி என்ற ஒரு இலக்கோட களமிறங்குறாங்க. உண்மையிலே சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வகையில இந்த ஓட்டங்கள்ன்றது சுமாரான ஓட்டம் தான். ஆனா ஆரம்பம் முதலே 2 விக்கெட்டுகளை இழந்தாலும் கூட அவங்களோட பெட்டிங் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 15வது ஓவரில் சவுத் ஆப்பிரிக்காவோட கையில் மேட்ச் போகுது. அக்ஷல் பட்டேல் வீசிய அந்த ஓவரில் கிளாசன் 24 ஓட்டங்களை ஒரே ஓவரில் பெற்றுக்கொள்றாரு. 2 சிக்ஸர் 2 4. இப்போ மெச்சோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட கையில் இருந்து கை நழுவி எங்கே போய் கிடைக்குது? சவுத் ஆப்பிரிக்காவோட கையில் கிடைக்குது. இப்போ 24 பந்துகளில் 26 ஓட்டன்றது சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வகையில் அப்போதைக்கு மில்லர் களத்தில் இருக்கிறாரு. என்னதான் மில்லர் இருந்தாலும் மனோரீதியாக மில்லர் சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய மனோநிலையில் தான் இருக்கிறார் என்பதை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய வழிகளோட மிகப்பெரிய சர்ச்சையோட ஐபிஎல் கூட அவருக்கு கரம் கொடுக்கல, மனைவியினுடைய ஒரு பிரிவு, இப்படி மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தோடையும் மன அழுத்தத்தோடைய டீமுக்குள்ளே வந்தவர் தான் ஹர்திக் பாண்டியா. 17வது ஓவரை வீசுறதுக்கு வராரு. துல்லியமாக 4 ஓட்டங்களை மட்டும் கொடுத்து மில்லரோட விக்கெட்டையும் பறிக்கிறாரு. இப்போ 100க்கு 100 இந்தியாவினுடைய கரங்களுக்கு மேட்ச் போகுது. இங்கே கையில் இருந்த மேட்ச் நழுவி போகுது. 36 வருஷ கனவு கனையுது அப்படின்னும் போது எப்படியான ஒரு ஆக்ரோஷமான விளையாட்டை வெளிப்படுத்தியிருக்கணும். எனவே இது எதை சொல்லுதுண்டா, அவங்களுடைய கோச் அவங்களோட வாழ்ந்தவர், வரலாறையும் இவங்களோட மனநிலை தெரிஞ்சவர் சொல்கிற ஒரு விஷயம்தான். கிரிக்கெட் ஆடுறதுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஒரு இறுக்கமான சிச்சுவேஷனில், ஒரு அழுத்தமான ஒரு சிச்சுவேஷனில் எப்படி அதை கடந்து போகிற ஒரு விஷயத்தை தான் இவங்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எனவே 37 வருஷங்களில் நூற்றாண்டுகள் தாண்டினாலும் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மனோநிலையிலிருந்து வெளியில் வராத வரை அவங்களுக்கு உலகக்கிண்ணம் என்பது வெறும் காணல் நீராக இருக்கும் என்பதுதான் எனது விமர்சனம். எண்ணம், மனோநிலை, செயற்பாடு. சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்த வகையில் இந்த வரலாறு எங்கிட்ட நாங்கள் லக் இல்லாதவங்க, எங்களால் இப்படியான சிச்சுவேஷனில் ஜெயிக்க முடியாது, முதல் போட்டியிலேயே இயற்கை குறுக்கிட்டது,
இப்படின்னு ஒரு மனோபாவத்தில் வாழ்ந்தவங்க வளர்ந்தவங்க இந்த விமர்சனங்களை கேட்க கேட்க அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வீரன் என்ன நினைக்கிறான்டா, என்னால் முடியாது. எனவே இந்த மனோநிலை மாறாத வரை ஆட்டம் என்னதான் சிறப்பாக இருந்தாலும் மன ஓட்டம் என்பதும் மன ஆட்டம் என்பதும் பொல்லாதது என்பதை இந்த ஆட்டம் நமக்கு வெளிப்படுத்துது. ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பலமான அணி, ஈஸியான ஒரு டாக்கெட், கையில் இருந்த மெச்ச தாரை வார்த்த சவுத் ஆப்பிரிக்கா. எனவே அவருடைய மனநிலை மாறாத வரை எந்த போட்டியையும் அவர்களால் கச்சிதமாக செய்ய முடியாது. எனவே இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எமது குழந்தைகளுக்கு, எம்மோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம். உன்னுடைய மனோநிலையில் இருக்கின்ற மாற்றம் தான் உன் வாழ்க்கையின் மாற்றம். உன்னால் முடியும் என்று நினைத்தால் அது முடியும். தோனியை இன்னைக்கு உலகம் கொண்டாடுறதுக்கு காரணமே அவர் சிறந்த கிரிக்கெட்டர் என்பதல்ல, அதை தாண்டி அவர் சிறந்த ஆளுமை உள்ளவர், கூல் கேப்டன் என்று சொல்றதுக்கான காரணமே இப்படியான இறுக்கமான சிச்சுவேஷனில் சரியா டென்ஷன் ஆகாமல் அதை ஹேண்டில் பண்ணுற ஆளுமை தான். 40 வயதை தாண்டியும் இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடி கொண்டு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்து கொண்டிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய ஆளுமையும் மனோ வலிமையும் தான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்து, எண்ணம் எவ்வடிவமோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் செயற்பாடு என்று சொன்னாங்க. எனவே அந்த வகையில் எண்ணங்களை உறுதியானதாகவும் சிறந்ததாகவும் ஆக்கிக்கொண்டால் என்னால் முடியும் என்ற மனப்பாங்கு, அந்த மனப்பாங்கு செயற்பாடாக பார்க்க முடியும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.